தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்குறாரா. நம்ம சோர்ந்து போய் விழுந்து போயிருந்தாலும் நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாருன்னா மீண்டுமாய் புதுப்பிப்பார். நம்ம என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து ஆண்டவரே அந்த கழுகுக்கு சமானமான வாழ வயது எனக்கு கொடுங்க நம்ம கேட்கும் போது உயர பறக்கக்கூடியதான ஒரு பறவை, மற்ற எல்லா பறவையை காட்டிலும் விசேஷமான பறவை அதுனா ஒரு கழுகு. சரிங்களா? இப்போ நீ ஒரு காக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? கோவம் வரும். அப்போ தேவன் நம்மள ஒரு காகத்தை போல அவர் இருக்க விரும்பல. தேவன் நம்ம எப்படி விரும்புறாருன்னா ஒரு கழுகை போல இருக்க விரும்புறாரு. இன்னைக்கும் கூட வேதத்துல சில காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 1-5 முடிய. 103 1-5 முடிய. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாயும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் கூட நம்ம அந்த 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். டீப்பா நம்ம பார்க்க போறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்குறாரு. நம்ம நினைக்கிறத நம்ம படிக்கும் போது ஏதோ ஒரு ஆகாரத்தினால நம்ம திருப்தியாக்க போறாரு, இல்ல உலக காரியத்தினால நம்ம திருப்தியாக்க போறாருன்னு நம்ம படிப்போம். ஆனா இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா நன்மையினால. தேவன் தருகிற நன்மை நமக்கு ஒருபோதும் எப்படி இருக்காதுன்னா குறைவாவே இருக்காது. அந்த நன்மை எப்பொழுதுமே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஆசீர்வாதமுடைய ஒரு நன்மையா நமக்கு இருக்கும். நம்ம அநேக நேரங்களில் நன்மை என்னும் போது நம்ம உலக காரியத்தை நோக்கி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு தர மாட்டாரா, ஒரு வாகனம் தர மாட்டாரான்னு சொல்லிட்டு உலக காரியத்தில் இருக்கிற நன்மையை குறித்து தான் நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் சொல்கிற நன்மை எப்படி இருக்கும்னா ஆவிக்குரிய நன்மையாக இருக்கும். ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலக ஐஸ்வர்யம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கண்டிப்பாக இருக்கணும். எந்தெந்த மனுஷன்லாம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்பட்டிருக்கானோ கண்டிப்பாக அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தேவனுடைய பார்வையில் விசேஷமுள்ளவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி கூட நம்ம அநேக காரியங்களில் அநேக நேரங்கள் நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, ஆண்டவரே என்னை உலக ஐஸ்வர்யத்தினால நிரப்பாதீங்கப்பா, என்னை ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வரங்கள், என்னுடைய அபிஷேகங்கள், என்னுடைய அந்நிய பாஷைகள், எனக்கு ஒவ்வொரு நாளும் என் மேலே வைத்த கிருபை வரங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்னா ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு நபரை நம்ம இருக்கணும். அந்த 5ஆம் வசனத்துல இன்னொரு முறை படிங்க. ஆமென். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. தேவன் இந்த இடத்துல வாழ வயது என்பது என்னன்னா ஒரு இளமையான ஒரு பருவம். இப்போ வயதானவங்களுக்கு மறுபடியும் அந்த இளமை பருவத்துக்கு திரும்ப முடியுமான்னு கேட்டால் அவங்களால என்ன பண்ண முடியாது? திரும்ப முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நினைத்தா திரும்ப முடியும். சரீரத்தினால மாத்திரம் இல்லை, சரீரத்தில் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன பண்ண முடியும்னா இளமை பருவத்துக்கு நம்மளால திரும்ப முடியும். இந்த வாழ வயதுன்னு ஆண்டவர் எதை சொல்றாருன்னு தெரியுமா? நம்ம மீண்டுமாய் புதுப்பிக்கிறத பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல பேசுறாரு. நம்ம என்ன காரியங்களை நம்ம இருந்தாலும், நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் விழுந்து போயிருந்தாலும் நம்ம தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாருன்னா மீண்டுமாய் புதுப்பிப்பார். மீண்டுமாய் நம்ம புதுப்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையானது மாற்றப்படக்கூடியதா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ வயதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வாழ வயது என்பது தேவன் கொடுக்கிற சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு பீரியட் கொடுப்பாரு, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. இந்த வாழ வயதுல அவர் நமக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா, அவர் கொடுக்குற அந்த பவர் எப்படி இருக்கும்னா எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? நம்ம சரீரத்தில் நம்ம ரொம்ப வயதானவங்களா இருக்கலாம், நம்ம சரீரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டவங்களா இருக்கலாம், சரீரத்தில் நம்ம ரொம்ப நொறுங்கி போனவங்களா இருக்கலாம். ஆனால் நம்ம என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே அந்த கழுகுக்கு சமானமான வாழ வயது எனக்கு கொடுங்க நம்ம கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு புது பலத்தை கொடுப்பாராம், ஒரு புது சக்தி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அது எந்த மனுஷரால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. பலத்தை மாத்திரம், ஒரு சக்தியை மாத்திரம் நம்ம பெறுவது வாழ வயது கிடையாது. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. எந்தெந்த பிள்ளைங்களாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றாங்களோ அவங்க எப்படியா மாறுவாங்களாம்?
வாழ வயது உள்ளவர்களாய் மாறுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆண்டவர் யாரை ஒப்பிடுறாருன்னா கழுகுக்கு சமானமாய். இந்த இடத்துல போட்டிருக்கு கழுகுக்கு சமானமாய். ஏன் ஆண்டவர் ஒரு கழுகு அதுக்கு சமமா ஒரு எக்ஸாம்பிளா அவர் சொல்றாரு அப்படின்னா, கழுகை பத்தி ஒரு சின்ன விஷயம் நம்ம கத்துக்கலாம். இந்த கழுகு பாத்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பறவை அப்படின்னா, உயர பறக்கக்கூடியதான ஒரு பறவை. மற்ற எல்லா பறவையை காட்டிலும் விசேஷமான பறவை அதுனா ஒரு கழுகு. சரிங்களா? இப்போ நீ ஒரு காக்கா மாதிரி இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? கோவம் வரும். இதுவே நீ கழுகு மாதிரி அப்படியே செம்மையா இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ கழுகுன்றது ஒரு விசேஷித்த ஒரு பறவை. அந்த கழுகுக்குள்ள அநேக ஒரு நற்காரியங்கள் இருக்கு. அந்த கழுகு பார்த்தீங்கன்னா அது பல வருடம் வாழக்கூடியது. பல வருடம்னா 50 to 70 வருடம் குறைஞ்சபட்சம் அது என்ன பண்ணுமா? வாழுமா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அது தன்னோட வீட்டை எங்க கட்டும்னா கண்மலை மேல கட்டும். அதனோட நோக்கம்லாம் எப்படி இருக்கும்னா மேலானவிலா இருக்குமா. அதனுடைய பார்வை, அதனுடைய நோக்கம் எல்லாமே மேலானதா இருக்கும். அதனுடைய வீடு கூட பார்த்தீங்கன்னா கண்மலை மேலதான் இருக்குமா. அது ஜஸ்ட் இந்த காகம் மாதிரி மரத்துலலாம் கூடு கட்டாது. அதனுடைய வீடு எங்க இருக்கும்? கண்மலையில நல்ல உயரத்துல யாருமே பார்க்க கூடாத அளவுக்கு தான் அதனுடைய கூட அது என்ன பண்ணுமா? கட்டுமா. ஆனா நீங்க காகத்தை பாருங்களேன், அது என்ன பண்ணும் தெரியுமா? கண்டதையும் சாப்பிடும். அழுகி போனதை, மீந்து போனதை, மிச்சமானதை. அது வயிற்றுக்குள்ள போகிறத சாப்பிடாது. வயிற்றுல இருந்து வெளியில வர்றதுதான் என்ன பண்ணும் காகம். அசுத்தமான விஷயங்கள் தான் காகம் என்ன பண்ணுமா? சாப்பிடுவோம். ஆனா ஈகல் அது மாதிரி கிடையாது. ஈகல் எப்படின்னா அது ஒரு இரையை அது பார்த்துடுச்சு அப்படின்னா அதனோட கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்குமா. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தன்னோட இரையை அது அவ்வளோ அழகாக கிட்ட பிக் பண்ணி என்ன பண்ணும்? எடுத்துகிட்டு போய் அவ்வளோ அருமையாக அது சாப்பிடும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா பழைசான காரியங்கள்லாம் சாப்பிடாது. கழுகு மீந்து போனது, மிச்சானது, அதெல்லாம் அழுகி போனது அதெல்லாம் சாப்பிடாது. கழுகு எப்பேற்பட்டதை சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக அதுவே வேட்டையாடி அதுவே என்ன பண்ணும்? பிடிச்சு சாப்பிடும். அப்போ தேவன் நம்மளை ஒரு காகத்தை போல அவர் இருக்க விரும்பல. தேவன் நம்ம எப்படி விரும்புறாருன்னா ஒரு கழுகை போல இருக்க விரும்புறாரு. அப்போ நம்மளோட எண்ணம், நம்மளோட சிந்தை, நம்மளுடைய நோக்கம்லாம் எப்படி இருக்கணும்னா மேலான காரியத்தை நோக்கி இருக்கணும். ஓகேவா? நம்ம எப்பயுமே போயிட்டா எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சொந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம கேட்கக்கூடாது. தேவனிடத்துல ஆண்டவரே எனக்கு மேலான காரியத்தை கொடுங்கப்பா. எனக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க, எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. அந்த மேலான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆமேன். நம்மளோட கண்கள், நம்மளுடைய நோக்கம், நம்ம எதை நாடணும் அப்படின்னா பூமியில் உள்ளவைகளை நம்ம ஒருபோதும் நாடக்கூடாது. மேலானவைகளே நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நாடணும். ஏன்னா தேவன் நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற காரியத்துக்காக ஒரு நாளும் தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை தேவன் எதற்காக அழைத்திருக்காருன்னா மேலான காரியம், அந்த பரலோக காரியம். சரிங்களா? பரலோகத்திற்கு ஏற்ற அதன் சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அழைச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு, சில்லியான விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனால் தேவன் விரும்புவது மேலான அந்த பரலோக காரியத்துக்காக நீ என்ன பண்ண என்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லி தான் தேவன் விரும்புறாரு. யோவான் 15:7 நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கோம்? எத்தனை பேர் அவருடைய இயேசு கிறிஸ்துக்குள்ளா நம்ம நிலைச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிச்சு நம்ம பார்த்துக்கணும். இயேசுக்குள்ளா நம்ம எப்படி நிலைச்சிருக்க முடியும்? எப்படி நம்ம அவருக்குள்ளாக இருக்க முடியும்? ஏன்னா அவருக்குள்ளா இருந்தால் மட்டும்தான் மேலான காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ நான் இயேசுக்குள்ளே இருக்கணும், நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போது நம்ம இயேசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இயேசுன்றது இந்த வேதம், இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் நிலைச்சிருக்கணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தை எனக்கு என்ன போதிக்குது? தேவன் இந்த வார்த்தையில் என் கூட என்ன பேசாருன்னு தேவனுக்குள்ளா நம்ம என்ன பண்ணோம்னா நிலைச்சு நின்று கொண்டே இருக்கணும். ஏன்னா தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நிலைச்சிருக்கு என்பது அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நான் ஜஸ்ட்டு பைபிள் படிச்சுட்டு போயிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் எனக்கு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. பைபிள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நான் அதன்படி நடக்கிறேனா அப்படின்றதான் தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை உள்ளவங்களா இருக்கணும். உலக காரியத்தின் மேலே கிடையாது, கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை, அவருடைய வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை. நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறேனா அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்கணும். இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது தான் என்னதுன்னா
கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறது. யோவான் 14:13-14. யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதனா கேளுங்க, நான் செய்வேன். ஆனா அந்த இடத்துல ஒரு சிக் வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் செய்வேன், நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லலை, நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் அந்த இடத்துல யார் மகிமைப்படணும்? குமாரனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள், நம்ம தேவனிடத்துல போய் ஒவ்வொரு நாளும் முட்டி போட்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவர் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம கேட்குற விஷயத்தினால பிதா மகிமைப்படுறாரா? நம்ம கேட்குற விஷயத்தினால இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படுதான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்னா நம்ம நாமே வகையறுத்து பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ நம்ம கேட்கிற ஒரு ஜபத்தினால யாரோட நாமம் மகிமைப்படுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. யாரோட நாமம் மகிமைப்படுது அந்த இடத்துல? சில பேர் பார்த்தீங்கன்னா, சில ஜபங்கள் என்பது தனிப்பட்ட விஷயத்துக்கோ அப்படின்னா தனிப்பட்ட லட்சியத்திற்காகவோ ஜபம் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தனிப்பட்ட ஒரு பழி வாங்குதலுக்கோ தனிப்பட்ட ஒரு லட்சியத்திற்கோ நம்ம ஜபம் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள்னா ஒரு கிண்டலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ சண்டை ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஜபம், இயேசுவே அவங்க வீட்டுக்காரர் போகும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜபம் பண்ணால் என்ன ஜபம் அது? தேவனோட நாமம் மகிமைப்படுமா? இந்த ஜபம் பண்ணாத ஆட்கள் இல்லை, இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்படி ஜபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம பண்ற ஜபம் எப்படிப்பட்ட ஒரு ஜபமா இருக்குது? சில பேர் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? சில ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்கும், சில பிஸ்னஸை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் வேலையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஏன் சில பேர் ஊழியத்துக்காக கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நாம மகிமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். மனசில் ஒரு கில்ட் வரும், நம்ம இது ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இருக்காதுன்னு ஒரு கில்ட் வரும். ஆனாலும் அவங்க அதை பொருள்படுத்தாமல் இல்லை இது நடக்கணும். ஏன் தெரியுமா? இது நடந்தாதான் அந்த நபருக்கு நான் யாருன்னு தெரியும், இந்த விஷயம் நடக்கும் போது நான் யாருன்னு அந்த நபருக்கு நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு சொல்லி சில விஷயங்கள் நடக்கணுன்றதுக்காகவே நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்போம். அந்த மாதிரி ஜபம்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா ஒரு காலமும் கேட்கவே மாட்டார். நம்ம தலைகீழாக நின்னாலும் பேர்பட்ட ஜெபத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார்னா ஒரு காலமும் கேட்க மாட்டார். தேவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. சரிங்களா? சில விஷயங்கள், சில ஜெபங்கள், நிறைய விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த ப்ரேயர் நடக்கவே நடக்காது. எவ்வளோ நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், வருட கணக்காலாம் கூட ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ரேயர் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்ப்போம், உங்களுக்கு என்னம்மா உங்கள் ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஆனால் எங்களுக்கு தான் கொடுக்க மாட்டுறாரு. நம்ம சபைக்கு போய் என்ன யூஸ் இருக்குது? நானும் வாரம் என்ன பண்ணுறேன், சபைக்கு போயிட்டு தான் இருக்கேன், பாஸ்டிங் போட்டு தான் இருக்கேன், காணிக்க கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவர், என் ஜெபத்தை கேட்கவே மாட்டுறாரு. ஆனால் அவங்களுக்கு பாரு உடனே கேட்டுடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டோம், நான் இந்த ஜெபிக்கிற இந்த ஜெபம் என் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா, அந்த ப்ரேயர் என் வாழ்க்கையில் நடக்கிறதுனால என் வாழ்க்கை நல்ல வழியில் போகுமான்னு சொல்லி நம்ம ஒரு காலமும் யோசிக்க மாட்டோம். தேவன் ஒரு வேளை இது நடக்கலை அப்படின்னா ஒரு நோக்கத்தோட தான் நடக்க வைக்கல நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், புரிஞ்சிக்கவே மாட்டோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் தேவன் நிறைய விஷயங்கள், ஆசீர்வாதமான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாரு. அந்த டைமில் மட்டும் இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் செஞ்சிட்டிங்கப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா இல்லவேலன்னு சொல்லிட்டு அப்படியே தேவன் என்ன பண்ணுவோம், துதிப்போம், சாட்சி சொல்லுவோம், அப்படியே பயங்கரமாக பண்ணுவோம். இதுவே ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி ஆகிடுவோம், ஒரு விசுவாச குறைவு வந்துடும். என்ன சபைக்கு போய் என்ன இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் தேவன் சொல்கிறது என்னன்னா, புரிஞ்சுக்கோங்க, ஒரு நோக்கம் வச்சுக்கோங்க. தேவன் செஞ்ச பழைய காரியத்தை எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு, நிறைய சாட்சி எழுப்பியிருப்பாரு. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நொடியில் மறந்து போய் செய்யாத ஒன்றை மட்டும் பிடிச்சு கொண்டு செய்யலைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நோன்னு சொல்வார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ப்ளீஸ் ஆண்டவரே எதனா பண்ணுங்க ஆண்டவரே. செகண்ட் டைம் எச்சரிப்பார், வேண்டாம் புரிஞ்சுக்கோ வேண்டான்னு சொல்வார். தேர்ட் டைம் கூட என்ன பண்ணுவார்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு. ஃபோர்த் டைமும் வேணாம்னா கொடுத்துருவாரு. சரி ஓகே நீ கேட்குறல கொடுத்துருவாரு. ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கடைசியில் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிச்சு கடைசியில் என்ன பண்ணுவோம், ஐயோ ஆண்டவரே
தெரியாமல் கேட்டால் மறுபடியும் ஆண்டவரே திட்டுவோம், ஏன் என் வாழ்க்கை இப்படி மாற்றுனீங்கன்னு மறுபடியும் அவரே திட்டுவோம். சரிங்களா? நம்ம தான் வாலண்டியராக போய் கேட்டது, அவரும் கொடுத்துருவாரு. மறுபடியும் யாரை திட்டுவோம்? ஆண்டவரே போய் திட்டுவோம். அப்போது நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். எந்த நோக்கத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்றத நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னா யோசிச்சு கொண்டு இருக்கணும். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியம் நமக்கு பிடிக்காத தீமை போல இருக்கும். இந்த விஷயம் பண்ணால் நல்லா தானே இருக்கும் ஆண்டவரே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டீங்க? இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நடந்தால் என் வாழ்க்கை நல்லா தானே இருக்கும், ஏன் என்னை அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரை கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு தீமை இருக்கும். அது இப்போ தெரியாது, அது கடைசியில் தான் தெரியும். அப்போ நம்ம பொறுமையாக ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்துட்டே இருக்கோம். ஒரே ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னன்னா, ஒரு வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பாட்டி, ரொம்ப ஏழையான ஒரு பாட்டி. அவங்க ஒரு சின்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த சின்ன வேலையில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம், ஒரு சொற்ப வருமானம் தான் அவங்களுக்கு வரும். அந்த வருமானத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களால 3 வேளை சாப்பிட முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏதோ கஞ்சோ குழ குடிச்சிட்டு அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடணும் ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு ஆட்டியாச்சும் கறி மீன் நம்ம என்ன பண்ணோம் சாப்பிடணும் ஒரு ஆசை வந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சமாக ஒரு மீன் வாங்கிக்கிறாங்க. கொஞ்சமாக மீன் வாங்கி ஒரு நல்ல மீன் குழம்பு செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, செஞ்சு வச்சுட்டு சபைக்கு போகிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க சபையில் சோதனையாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் வேறு. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மீன் குழம்பு என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு நல்லா சுட போட்டு மீன் குழம்பு சாப்பிட்லான்னு அவங்க ஆசை என்ன போயிட்டாங்க. போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக மீன் குழம்பு சாப்பிட்ற ஒரு ஆசையில், ஏன்னா அவங்களே நான்வெஜ்ஜே ரேராக தான் எடுக்கிறாங்க. அதனால அந்த ஆர்வத்தில் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா மீன் குழம்பு என்னாச்சு, சட்டியோட கவுந்து போயிருக்கு. அவங்களால தாங்கவே முடியல. ஏன் சப்பா இப்படி பண்ணீங்க, நானே என்னைக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ் எடுக்கிறேன், அதே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பூனை கவுத்து விட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணலான்னு அப்படியே வேதனையோட தலையில் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணால் அதில் என்ன இருந்துச்சா, ஒரு பல்லி இருந்துச்சு. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஐயோ ஒரு வேளை நான் சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக நான் எதனா என் உடம்புக்கு பாய்சன் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளை ஒரு வேளை தடுத்தது நல்லது தான் போல. அப்போ இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதனா ஒரு காரியத்தை நம்மளை கவுத்து போடுறாரு, நம்ம விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை கவுத்து போடுறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அதுக்கு விட்டு கொடுங்க. சில நபரை நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்கிறாருன்னா நீங்கள் விட்டு கொடுங்க. ஆமாம், அது தேவன் தான் பிரிக்கிறாரு, தேவன் தான் அதுக்கு நோ சொல்கிறாரு, தேவன் தான் அதை அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணோம், அவங்களையும் அவாய்ட் பண்ணிட்டோம். இல்லை தேவன் பிரிக்க வேணான்னு சொல்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்னா வேதனைக்குரியதாக இருக்கும். தேவன் செய்கிற காரியம் சில நேரம் தீமை போல காணப்படலாம், ஆனால் அது எல்லாமே தீமை கிடையாது, உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமாம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை என்ன பண்ணுமா, இழைக்க பண்ணும். ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். 1 மாதம் பண்ணியிருப்போம், 6 மாதம் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் கூட பண்ணியிருப்போம். அந்த ப்ரேயர் என்ன பண்ணாது, கேட்கப்பட்டிருக்காது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப நாள். அப்போ நம்ம இதயம் என்ன ஆகுனா, என்ன ப்ரேயர் பண்ணியிருக்குன்னு அப்படியே நம்ம இதயம் அப்படியே என்ன பண்ணுமா, சோர்ந்து போயிடுமா. ஏன் நம்ம ஜபத்திற்கு பதில் இல்லை அப்படின்னா, ஏன்னா தேவன் என்ன நினைக்கிறாரு, தேவன் என் வாழ்க்கையில் என்ன செத்தம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சுயமாக நம்ம யோசிக்காமல் வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இப்போது ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனை படைக்கும் போது ஆதாமை 100% மூளை இருக்கிற மாதிரி தான் படைச்சாராம். ஆனால் ஆதாம் எப்போ பாவத்துக்குள்ளே விழுந்தாரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா அப்படியே அதனுடைய தன்மை குறைய ஆரம்பிச்சு கடைசியில் 10% ஆயிடுச்சான். 10% கூட யாருக்கு அந்த மூளை வேலை செய்யுதுன்னா சயின்டிஸ்ட்டுக்கு தான் வேலை செய்யுதான். அப்போ நமக்குலாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நமக்கே தெரியாது. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கும் போது இந்த சாதாரண ஒரு மூளையினால் கர்த்தருடைய காரியத்தை புரிஞ்சு கொள்வது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். அதனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த மூளையை ஒரு பக்கம் என்ன பண்ணணும், கழட்டி வச்சுட்டு தேவன் என்ன சொல்கிறாரு, என் சுயத்தை ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு தேவன் என் கூட என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி தேவன் என் கூட என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் இருக்கிற காரியங்களை படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவிக்குரிய ரீதியாக நம்ம அதை படிக்கும் போது, ஆவிக்குரிய ரீதியாக அதை பார்க்கும் போது தான் தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி கூட சொல்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க.
அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப சலிப்பாக பேசுகிறாரு. என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ம பேச்சை மதிக்கவே மாட்றாங்க, யாரும் நம்ம பேச்சை கேட்கவே மாட்றாங்க அப்படின்னு. ஆனாலும்டா 2 பேர் மட்டும் நம்ம பேச்சை எப்பயுமே கேட்பாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் நம்ம என்ன பண்ணுவாங்க, பேச்சை கேட்பாங்க. அவங்களும் கேட்பாங்க, ஆனால் கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க அப்படின்னாங்களாம். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டாராம், அந்த 2 பேர் யாருடா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து கடவுள் அப்படின்றாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, இன்னொருத்தர் யாருடா, வேற யார், என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னாராம். அப்போது 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்களாம், அவங்க பேச்சை கேட்குறாங்களா, ஒன்று கடவுள், ஒன்று அவங்க ஒய்ஃபு. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்களாம் தெரியுமா, கடைசியில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதான் செய்கிறாங்களாம். அப்போது தேவன் வந்து நம்ம இடத்துல ஜபத்தெல்லாம் கேட்பாரு, ஜபத்தெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் ஜபத்தெல்லாம் கேட்டுக்கிறாரு, ஆனால் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னா தேவன் வந்து கடைசியில் அவருக்கு தெரியும், நான் என்ன கொடுத்தா என் பிள்ளைக்கு வந்து சரியாக இருக்கும், என் பிள்ளைக்கு வந்து என்ன வாழ்க்கை கொடுத்தா அவங்களுக்கு சரியாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உண்மைதான். நம்ம நினைக்கிற நினைவு வந்து உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம நினைப்போம் சில நேரங்களில் இது நடந்தால் என் லைஃப்க்கு நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இது நல்லா இருக்காது. எனக்கு தெரியும், அப்பாவாகி அவருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா பொறுமையோட காத்திருக்கணுமா. இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி வச்சு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், விளையாடி செல்லும் அப்படின்னு விட்டுருவோமா, உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா ஓடி போய் அந்த கத்தியை பிடுங்குவோம். ஏன்னா அந்த கத்தியை அப்படியே விட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், வாயில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உடனே பிடுங்குவாங்க. பிடுங்கினோடனே அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா பயங்கரமாக வீறிட்டு அழ ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த தாய்க்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஐயோ அந்த குழந்தை அது பாஷையில் என்ன பண்ணுவாங்களா, அம்மாவை திட்டும். ஆனால் அவங்க அம்மா வந்து ஐயோ குழந்தை திட்டுதுன்னு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போ தான் ஒரு பெருமூச்சிடுவாங்க, ஐயோ நல்ல வேலை குழந்தை கையில் இருக்க கத்தியை நான் பார்த்துட்டேன் பிடிங்கிட்டேன்னு சந்தோஷப்படுவாங்க. அப்போது ஏசாமியும் கர்த்தரும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட சில காரியங்களை கொடுத்தாருன்னா அது சரியில்லைன்னா பிடுங்கிடுவார். அப்போ நம்ம உடனே கொடுத்துடணும். இல்லை எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி நம்ம வாங்கினோன்னா நமக்கு என்ன தான் படும், அடிதான் படும். சரிங்களா. நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா தேவன் நமக்கு கொடுக்கறத வெயிட் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். நம்ம அவசரவே படக்கூடாது. தாமதானா கூட பரவாயில்ல, ரொம்ப லேட்டானா கூட பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா என் லைஃப்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் எது கொடுத்தாலும் என் லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற அந்த சிந்தையோடு இருக்கணும். இன்றைக்கி நம்மளோட சிந்தை எப்படிப்பட்ட ஒரு சிந்தையாக இருக்குது, நம்மளோட யோசனை எப்படிப்பட்ட ஒரு யோசனையாக இருக்குது. நம்ம எப்போவுமே எதை பற்றி ரொம்ப சிந்திச்சுட்டே இருக்கோம். நம்ம தூங்கும் போது என்ன சிந்திச்சு கொண்டே தூங்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ட விஷயங்களை சிந்திச்சு கொண்டு தூங்குவாங்க. சில பேர் எப்படி தெரியுமா, நாளைக்கு அவனை சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி அவன் பேசினால நாளைக்கு அவனை பேசாமல் அவனை பார் என்ன பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லி சில பேர் அப்படி தூங்குவாங்க. சில பேர் எப்படி தெரியுமா, இந்த விஷயம் வந்து என்ன சொல்லுது, ஐயோ நாளைக்கு வந்து லோன் இருக்கே, நாளைக்கு அது இருக்கே, நாளைக்கு இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சு அப்படி தூங்குவாங்க. அப்போது அப்படியே யோசிச்சு அதே கவலை துக்கம் கண்ணீர் இன்னும் நடக்க போகுது, ஐயோ அப்படி சொல்லி அதையே யோசிக்கும் போது தேவன் நம்மக்கிட்ட என்ன பேச வராருன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. நம்ம தேவனோட ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, கடன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, கஷ்டம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, வியாதி இருக்குன்னு கேட்டால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏசப்பா என் தேவன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக அவர்கிட்ட விடும்போது தான் தேவன் நம்ம கூட என்ன இடைப்படுகிறார், என்ன பேசுகிறார்ன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் நம்ம கவலையே நினச்சி நம்ம படுத்தோன்னா சில பேருக்கு தூக்கமே வரமாட்டுது கவலையால். சரிங்களா. அப்போ தேவனுடைய காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக புரிந்து கொள்ளவே முடியாது. யோவான் 15:16. அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் நம்ம எதற்காக ஏற்படுத்தாருன்னா அவருக்கு நம்ம கனி கொடுக்க தான் அவர் நம்மளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளுமே தேவன் வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ வாரத்தில் ஏதோ கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இல்லை. தேவன் விரும்புவது வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் அவருக்கு கனி கொடுக்கணும் அப்படின்றது தான் தேவன் வந்து விரும்புகிறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வார்த்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க. இந்த சர்ச் போனால் எனக்கு வந்து மெசேஜ் செம்மையாக இருக்கும், இந்த சபையில் போனால் வர்ஷிப் சூப்பராக இருக்கும், இந்த சபையில் போனால் நல்லா ஜபம் பண்ணி பேயெல்லாம் சூப்பராக ஓட்டுவாங்க அப்படின்னு ஒரு சபையாக நோக்கி ஓடிட்டுருக்கோம். இல்லை மெசேஜை மட்டும் கேட்டு உட்காந்துட்ருக்கோம். தேவன் விரும்புவது அப்படி கிடையாது. வார்த்தையை நோக்கி ஓடாதீங்க, வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யணும். அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கனி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கணும்.
இந்த வார்த்தை எப்படி நமக்குள்ளே வருது, எப்படி நம்ம கனி கொடுக்குறது அப்படின்னா இந்த வேதம் தான். இந்த வேதம் வந்து என்னன்னா ஒரு விதை போல அது, சரிங்களா? இந்த வேதம் என்பது வந்து ஒரு விதை போல. தேவன் வந்து இந்த விதையை நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறாரு. இந்த விதையை வந்து நம்ம விதைச்சு அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நீர் பாய்ச்சி அதை வந்து வளர செஞ்சு அதை ஒரு மரமாக மாற்றி கனி கொடுக்கறது யாரோட கையில் இருக்குன்னா நம்முடைய கையில் தான் இருக்குது. இந்த பைபிள் நம்ம கைக்கு வர ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த கைக்கு வர்றதுக்காக அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடுகள் பட்டிருக்காங்க. என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து சீகன் பால்க்கு உங்களுக்கு தெரியும், ஜெர்மனிலேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, தரங்கம்பாடிக்கு வந்து நமக்காக இந்த தமிழ் பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. வேறு லாங்குவேஜில் படித்தா நம்மளுக்கு இது புரியுமான்னு கேட்டால் புரியாது, சரிங்களா? நமக்கு இங்கிலீஷே தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷில் நம்மளுக்கு பைபிள் படித்தா ஒரு திருப்தியே நமக்கு வராது. நமக்கு தமிழில் படித்தா தான், அவங்கவுங்க தாய்மொழியில் அவங்கவுங்க வேதத்தை படித்தா மட்டும்தான் அது நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அப்போ அது போல் அவர் என்ன பண்ணார்னா நம்ம மக்களுக்காக, நம்ம தமிழர்களுக்காக அவர் என்ன பண்ணார்னா தமிழ் மொழியில் இந்த பைபிளை உண்டாக்குனார். யோசிச்சு பாருங்கள், இந்த பைபிளை ஈஸியாக அவரால் உண்டாக்கியிருக்க முடியுமா? ஜெர்மனி நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது முதல்ல என்ன இருக்கணும், சீதோஷ்ணம்லாம் அவருக்கு ஒத்துருக்கணும். சாப்பாடு வந்து சரியிருந்திருக்காது, சாப்பாடு அவருக்கு செட் ஆகியிருந்திருக்காது. அப்புறம் லாங்குவேஜ் அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவ்வளோத்தையும் அவர் சகிச்சு கொண்டு, இவ்வளோத்தையும் அவர் பொறுத்து கொண்டு தான் என்ன பண்ணார்னா, நான் கர்த்தருடைய நாமத்துக்காக இந்த வேலையை நான் செய்வேன், இதனால் அநேக திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்க போகிறாங்கன்ற விஷயத்தினால தான் என்ன பண்ணார்னா இந்த வேதத்தை அவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அநேக நேரங்களில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேச மாட்டார், இதே தான் நம்ம சொல்லுவோம். நம்ம எப்படி விரும்புகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய குரலை வந்து நான் கேட்கணும், அவரோட சத்தத்தை வந்து நான் கேட்கணும், லைவாக அப்படியே நான் கேட்கணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் அவரை அப்படியே தரிசனம் பார்க்கணும், டேரெக்டாக அவரை நான் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அப்படி பேசினா தான் ஆண்டவர் என் கூட பேசுகிறது, இல்லைன்னா என்கிட்ட பேசலை அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அப்படி அல்ல, தேவன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்கள் கூட பேசுகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க என்ன ஆகும்னா உங்களோட சிந்தையானது மாற்றப்படும். உங்களால் ஒரு பாவத்திலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தையானது முற்றிலுமாய் மாற்றப்படும். சங்கீதம் 73:3. சங்கீதம் 73 ஆசாப்போட சங்கீதம். இந்த ஆசாப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் துன்மார்க்கருடைய வாழ்வையும் வீம்புக்கார பார்க்கும்போது அவங்க மேலே எனக்கு என்ன வந்துச்சான், பொறாம வந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலை, இல்லை நம்ம லைஃப்பில் கிடைக்கலன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பார்ப்போம், சே அவன் நல்லா இருக்கிறான், அவன் சபைக்கே போக மாட்டேங்கிறான், அவன் ஜெபிக்கிறது கூட கிடையாது, அவன் லைஃப் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் சபைக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், உபவாசம் பண்ணுறேன், ஆனால் என் லைஃப் எப்படி இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணுறோம். நம்மளோட இருதயம் என்ன ஆகுதுன்னா, நம்ம விரும்பினது கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம இருதயம் வந்து அப்படியே இழைச்சி போகுது. ஐயோ இது நடக்கலையே, இது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, அதாவது ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அது வந்து தேவன் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறாருன்னு அர்த்தம், சரிங்களா? உங்களை வந்து மோல்ட் பண்ணுறாரு, உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு. அந்த ட்ரெயின் பண்ணுவது மூலயமா நீங்கள் என்ன பண்ணனா மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம், ஒரு ஆறுதலாக இருப்போம். யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதியில் இப்போ நான் கஷ்டப்படுறேன், இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஏன் அந்த வியாதி கொடுக்குறீங்க, நான் ஊழியம் தானே செய்கிறேன் அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பொறுமையாக இருக்காரு, சரி பண்ண மாட்டாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என் வியாதி அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி பண்ணிட்டாரு. இப்போ என்னை போல் வியாதி உள்ள நான் இன்னொரு பெண்ணை பார்க்குறேன், அவங்க அழுகுறாங்க, அவங்க சோர்ந்து போகிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கும் அந்த வியாதி இருந்துச்சு, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, எனக்கு தேவன் ஆறுதலாக இருந்தது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சாட்சியாக தேவன் என்ன பண்ணுவார்னா என்னை நிறுத்துவார். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நீங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டம் வரும், சில துன்பங்கள் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக அந்த துன்பத்துக்குள்ளே நீங்கள் போக கற்றுக்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், என் ஃபேமிலிக்கு மட்டும் ஏன்னு சும்மா அவரை என்ன பண்ணக்கூடாது, போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இதை நான் கொடுக்குறாரு அப்படின்னா என்னை ட்ரெயின் பண்ணுறாரு, நான் மற்றவங்களுக்காக ஷைன் பண்ணுறதுக்காக என்னை ட்ரெயின் பண்ணுறாரு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படி தான் யோபு சொல்கிறாரு. யோபு 23:10. யோபுக்கு அநேக சோதனைகள் வந்தது, ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். யோபு 23:10. ஆமென். அவர் சோதித்த பின் நம்ம எப்படி விளங்குவோம்னா பொண்ணாக விளங்கும். இப்போ வந்து அந்த சோதனை வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும்,
ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த பாத்துக்குள்ளே நீங்கள் பொறுமையாக கடந்து போனீங்க அப்படின்னா, அதை நீங்கள் பொறுமையாக ஜெயிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கடைசியில் எப்படி விளங்குவீங்கன்னா சுத்த பொன்னாக விளங்குவீங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் ஒரு காலமும் உங்களுக்கு உபத்திரம் வராதுன்னு அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் இயேசுக்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது இயேசுக்கிட்ட வாங்க, இயேசுக்கிட்ட சந்தோஷம் சமாதானம் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் உபத்திரம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குது. ஆண்டவர் ஒரு காலமும் உனக்கு வியாதி வராது, உன் வீட்டில் பிரச்சனை வராது, உன் குடும்பத்தில் சண்டை வராதுன்னு அவர் ஒரு காலமும் சொல்லவே இல்லை. எல்லார் வீட்டிலும் என்ன பண்ணோம், எல்லாமே வரும். ஆனாலும் நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சேனோ நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதே போல் ஜெயிப்பீங்க. யாரால் இந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, எவன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் அவங்க வேலையை பார்க்குறவங்களால ஜெயிக்க முடியாது. இயேசுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அப்போது தேவன் பார்த்தீங்கன்னா நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகலை. அவர் என்ன பண்ணார்னா சமாதானத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். சமாதானம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறதோ எடுக்காததோ யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் ஒரு காலமும் நமக்கு எப்படி இருக்காதுன்னா துன்பமாகவும் துக்கமாகவும் தெரியாது. அந்த சமாதானம் நமக்கு எப்போவுமே ஒரு நீடித்த சமாதானமாக இருக்கும். மனுஷர் கொடுக்கக்கூடியதான சமாதானமாக இல்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் ரொம்பவே பெருசான சமாதானமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கிறிஸ்தவத்தை ஒரு ஓட்டம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கிறிஸ்தவம் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. நம்ம என்ன பண்ணோம், இயேசுவை ஸ்ட்ரைட்டாக சிலுவை முன்னாடி நிற்க வச்சு என்ன பண்ணோம், அவரை பார்த்து ஓடிட்டே இருக்கணும். நம்ம ஓடிட்டே இருக்கும் போது என்ன வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய ஸ்ட்ரகிள் வரும். உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா, அந்த பாதையில் அப்படியே நின்றக்கூடாது, அந்த வேதனையில் அப்படியே நின்றக்கூடாது. அவ்வளோதான், நான் ஓடுறேன், எனக்கு தடங்கள் வந்துச்சு, நான் அப்படியே பின்னாடி போயிடுறேன், பின்னாடி ஓடி போயிடக்கூடாது. அங்கே நின்று இந்த ஓட்டத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய யாரை நோக்கி ஓடணுமா, இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய லக்கை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காகம் என்ன பண்ணுது, மேலானவர்களை பார்க்குது. நம்மளும் யாரை பார்க்கணுன்னா மேலான இயேசுவை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்து கொண்டு இருக்கணுமா. காகத்தை பாருங்களேன், காகம் என்ன பண்ணணும்னா கண்டதையும் சாப்பிடும், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடும். நம்ம காகத்தை போல் ஒரு நாளும் நம்ம இருக்கவே கூடாது. அது அருவருப்பான காரியங்களை தான் சாப்பிடும், அழுகி போன விஷயங்களை தான் சாப்பிடும், பழைசான விஷயங்கள் தான் சாப்பிடும். நம்ம யாருக்குன்னா பழைசான காரியத்தை சாப்பிட பிடிக்குமா? பழைசா சாப்பாடு ஒன்று இருக்குது, அது சாப்பிட பிடிக்குமா? ஒரு காலமும் பிடிக்காது. ஆனால் நம்ம பழைய காரியங்கள் என்ன பண்ணோம்னா பேசிகிட்டே இருக்கும். சில நேரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சில கசப்பான காரியங்கள் நடக்கலாம், சில தவறான காரியங்களை நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த காரியத்தை குறித்து பேசிகிட்டே இருப்போம். இதை நீ பண்ணிட்டேன்னு அவங்கள என்ன பண்ணுவோம், குத்தி காமிச்சிட்டே இருப்போம். அந்த பழைய காரியத்தை போட்டு என்ன பண்ணுவோம், கிளறிட்டே இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, யாரெல்லாம் அந்த பழைய காரியத்தை போட்டு கிளறிட்டே இருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா? யாரெல்லாம் அந்த விஷயத்தை பேசிகிட்டே இருக்காங்களோ, எந்த விஷயத்தை அவங்க அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா அடிமையாக இருக்காங்க. ஒருத்தவங்க பைபிளை பற்றி தான் பேசுகிறாங்க, தேவனை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா அவங்க தேவனுக்கு அடிமையாக இருக்காங்க. யாரெல்லாம் பழைய முடிஞ்சு போன விஷயத்தை பற்றியே பேசி கிளறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு அடிமையாக இருக்காங்கன்னா, யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. அவங்க ராஜாவாக இருப்பீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க, அடிமையாக இருப்பீங்க. அப்போ இன்னைக்குல யோசிச்சு பாருங்கள், பழைய விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் நினைவுக்கு காகம் வந்துடணும். ஏன்னா காகம் என்ன சாப்பிடும், அழுகி போனதை, கெட்டு போனதை, அருவருக்கத்தக்கதான் சாப்பிடும். அப்போ நீங்கள் பழைய விஷயத்தை பேசுனீங்கன்னா நீங்கள் யார், காகம். சங்கீதம் 103:5 மறுபடியும் படிங்க. சங்கீதம் 103:5. நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வானவது போல் ஆகும். ஆமீன். கழுகுக்கு சமானமாய். இப்போ கழுகை பற்றி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கழுகை பற்றி நான் என்ன சொன்னேன், அது கண்மலையில் இருக்கும், அந்த விஷயம் அதனோட தன்னோட இறையை அழகாக தெரிந்தெடுக்கும்னு சொன்னேன். இப்போது கழுகு என்ன பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப வயசாக அது என்ன பண்ணும், கண்மலையில் அது தன்னோட வீட்டில் போய் உட்காந்து தன்னை புதுப்பிக்க ஆரம்பிக்குமா. அது எப்படி புதுப்பிக்கும் அப்படின்னா, வயசாக அதுக்கு என்ன ஆகிடும், தன்னோட அழகெல்லாம் வளைஞ்சு போயிடும், அதனோட ரெக்கைகள்லாம் பழைசாயிடும், அதனுடைய கால்கள்லாம் நெகங்கள்லாம் என்ன பண்ணால் வளைஞ்சு போயிடும். அதனால ஈஸியாக பறக்க முடியாது. அப்போ முதலாவது என்ன பண்ணுன்னா அது தன்னோட அழகு என்ன பண்ணும்,
உடச்சி தன்னுடைய நகங்களை என்ன பண்ணும், அந்த பாறையில் போட்டு நல்லா கீறி 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 அதை உடச்சிரும். அதுக்கப்புறமா அதனோட ஃபெதர்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணும், பிச்சு போட்டுரும். இதெல்லாம் பண்ணும்போதுக்கு அதுக்கு சுகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அதுக்கு பயங்கரமான ஒரு வலி இருக்கும். ஐயோ வலிக்குதேன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டா அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நம்மளை புதுப்பிக்கிறாரு அப்படின்னா நமக்கு நிறைய வலிக்கும். நம்மளை புதுப்பிக்கிறாரு அப்படின்னா நமக்கு வலிக்கும். நம்ம வாழ்க்கையில் சிலதை அனுமதிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வலிக்கும். வலிக்குதேன்னு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பறவையை போல் மேலே எழும்பி வர முடியாது. இப்போ பாருங்கள், அந்த பறவை அதெல்லாம் ஃபெதர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டு அது வெயிட் பண்ணுமா. அந்த ஃபெதர்ஸ்லாம் மறுபடியும் வர வரைக்கும் அது என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். ஒருவேளை அது வெயிட் பண்ணாமல் பறந்துச்சுன்னா அது நிலைமை என்ன ஆகும்? மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடும். ஆனால் அது வர வரைக்கும் அது வெயிட் பண்ணுமா. ஆனால் அது வரும்போது பார்த்திங்கன்னா பழைய சிறகை காட்டிலும் 2.5 மீட்டர் அது சிறகு என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா வளருமா. அது வளர்ந்து அது பறக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு தத்தளிப்பாக இருக்குமா. அது பறக்கும் போது எப்படி இருக்கும், இப்படி ஒரே ஒரு தத்தளிப்பாக இருக்குமா. ஐயோ அது விழுந்துற மாதிரி இருக்கே நம்ம நினைப்போம். ஆனால் அது உயர உயர பறக்க 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது போக அது எந்த ஒரு சலமமும் இல்லாமல் அது என்ன பண்ணுமா, அப்படியே ரொம்ப ரொம்ப கூலாக பறக்குமா. அப்போ இன்றைக்கி கூட கர்த்தரோட பிள்ளைங்க வாழ்க்கையில் சில சலப்பம் வரா மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சிலது அப்படியே ஆடுற மாதிரி இருக்கலாம். நம்ம நிற்போமா, நிற்க மாட்டோமா, விழுந்துருவோமா, நம்ம எப்படி ஓடுவோமா அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம தேவனை நோக்கி நம்ம பறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி என்னமா உயர்ந்து பறக்கிற ஒரு கழுகை போல் நம்ம மாற்றப்படுவோம். ஏசாயா 40:31 ஏசாயா 40:31 சொல்கிறாங்க. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். கர்த்தருக்கு காத்திரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா புது பலன் அடைகிறவர்களாக இருப்பாங்களாம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கணும். நம்ம காத்திராமல் எனக்கு வேக வேகமாக நடக்கணும், வேக வேகமாக இதை செய்யணும்னா நம்மளால் ஒரு காலமும் செய்ய முடியாது. நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவன் நம்ம கொடுக்குற பலன் ரொம்ப அதிகமாக இருக்கணுமா. நம்ம யாருக்காக, தேவன் எதுக்கு நமக்கு இந்த புது பலன் கொடுக்குறாரு அப்படின்னா நமக்காக இல்லை, நம்முடைய பெருமைக்காக இல்லை, நம்முடைய முன்னேற்றத்துக்காக இல்லை, கர்த்தருடைய முன்னேற்றத்துக்கு தான். இப்போ தேவன் எதுக்கு உங்களுக்கு கழுகை போல ஒத்த பலன் கொடுக்கணும்? அவர் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? அதை கொடுக்கறதால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா நம்மளோட தற்பெருமையினால நான் நல்லா வளருவேன் அப்படி கிடையாது. நான் என்ற விஷயம் கிடையாது. அந்த பலன் எதுக்குன்னா உங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தணும். நீங்கள் கர்த்தருக்கு நேராக முன்னேறி செல்லணும். நீங்கள் ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனால் அதை விட தேவன் கொடுக்குற பலத்தோடு நீங்கள் ஓடுற வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருக்கணும், இன்னும் அவருக்கு அதிகமாக ஷைன் பண்ணும். அதுக்காக தான் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பலன் கொடுக்குறாரு. நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய நோக்கம் எல்லாமே புதுசாக மாறிட்டே இருக்கணும். அதுக்கு மாறணும் அப்படின்னா இந்த மன்னாவை நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியும் புசிக்கணுமா. இந்த மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்கள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் நான் குழம்பு வைக்கிறேன். மண்டே நான் குழம்பு வச்சுட்டு மண்டே நான் சாதம் செஞ்சுட்டு அந்த ஒரே சாப்பாட்டை நான் 6 நாள் வரைக்கும் நான் சாப்பிட்றேன்னா ஒத்துக்குப்பீங்களா? நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ வாரத்தில் ஒரே ஒரு நாள் நான் பைபிள் படிச்சுட்டு அந்த வசனத்தை வச்சே அந்த வாரத்தை நான் ஓட்டுறேன்னா நம்மளால் முடியுமா? முடியாது. அப்போது தேவன் சொல்கிறது என்னென்னா டெய்லி பிரெட், இந்த தினந்தோறும் இந்த மன்னாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்ணும். இந்த கழுகு எப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுமோ, கெட்டு போனதை சாப்பிடாமல் எப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுமோ, அதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி இந்த நல்லா சூடான நம்ம சாப்பாடு தானே விரும்புவோம், நல்லா சுட சாப்பிட விரும்புவோம். அதே போல் டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட சமூகத்தில் உட்காந்து இன்றைக்கி என் கூட நீங்கள் என்ன பேச போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் என் கூட என்ன செய்ய போகிறீங்கன்னு நம்ம தினந்தோறும் அவரை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கணும். நம்ம 3 காரியங்களை பார்க்குறோம். முதலாவது என்னென்னா நமக்கு மேலான சிந்தை கீழான சிந்தை இருக்கக்கூடாது, மேலான சிந்தை தான் இருக்கணும். ரெண்டாவது நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். பழைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசிட்டு அதை போட்டு காகத்தை போல் கலரி கொண்டே இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், நெக்ஸ்ட் அதை டோட்டலாக மறந்துடணும். அடுத்தது நம்ம மற்றவங்களோட லைஃப்பை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய உறவுகளை மற்ற உறவுகள் வச்சு கூட என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இந்நேரம் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எனக்கு இது மாதிரி ஒய்ஃப் இருந்தால் நான் வேறு லெவலில் செயல்பட்டிருப்பேன், எனக்கு இது மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் என் வாழ்க்கையே அவருக்கு நான் இப்படிலாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் மனைவிக்கே நம்ம ஒன்றுமே பண்ண முடியலன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவங்க லைஃப் கூட வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நான் பைபிள் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார்.
இந்த ஜாடிக்கேற்ற மூடி சொல்லுவாங்களே, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஜாடிக்கேற்ற மூடின்றது வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தானா. இப்போ ஒரு கடைக்கு போனால் நம்ம போய் 2 ஜாடி கொடுங்க, 2 மூடி கொடுங்கன்னு நம்ம தனியாக வாங்க மாட்டோம். ஒரு ஜாடி ஒரு மூடி சேர்ந்து செட்டாக தான் வாங்குவோம் இல்லையா? ஜாடி பார்க்க வேறு மாதிரி இருக்கும், மூடி பார்க்க வேறு மாதிரி இருக்கும். 2 மூடியை மட்டும் பக்கத்தில் வச்சா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஜாடியும் மூடியும் இருந்தால் என்ன பண்ண பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அப்போ நமக்கு வர்றது வந்து மேட்சாக இருக்குமான்னு கேட்டால் மேட்சாக இருக்காது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும்னா மேட்சாக மாற்றிக்கணும். இன்றைக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இல்லை அப்பா அம்மாவோ கொடுக்குறாருன்னா அவருக்கு தெரியும், இந்த அப்பா அம்மா கொடுத்தா தான் நீங்கள் இப்படி இருப்பீங்க, இந்த ஒய்ஃப் கொடுத்தா தான் உங்களுக்கு செட் ஆகும், இந்த ஹஸ்பண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு செட் ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா. கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்கள பார்த்து அவங்க வீடு வச்சுருக்காங்க, சொந்த வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, பங்களாவில் வாழ்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, பணம் இருக்குது. ஆனால் எனக்கு வாடகை வீட்டில் வாழ்கிறேன், எனக்கு எந்த பணம், ஒரு சைக்கிள் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோ இருந்து அவங்கக்கிட்ட என்ன இருக்காதுன்னா சமாதானம் இருக்காது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கும், வாடகை வீட்டில் தான் இருப்போம், அன்னன்னைக்கு தான் சாப்பிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருப்போம், கணவன் மனைவியாக இருப்பாங்க, பிள்ளைங்களோட சபைக்கு வருவாங்க, சபைக்கு போவாங்க, அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கா? தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருக்கார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் காரு, பங்களா, பணம், படிப்பு வசதி அதெல்லாம் வேணும் தான். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் அது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் யார் வேணும்னா தேவன் வேணும். யார் யாரோட வாழ்க்கையிலலாம் தேவன் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்னா சந்தோஷம், சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்னைக்கு அடுத்தவங்கள பார்க்குறோமோ அன்றைக்கி நம்ம கால் என்ன ஆகிடுமா? சரிக்கிடுமா. என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை அடுத்தவங்கள பார்க்குறாங்க அவங்க கால் சரிக்கிடும். என்னைக்கு ஒரு தேவ பிள்ளை தேவனை நோக்கி பார்க்குறானோ அவனோட கால் எப்படி இருக்குமா? திடனாக இருக்கும். இன்றைக்கி கூட இன்றில் இருந்து நம்ம கூட ஒரு வேளை நம்ம மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம யாரை பார்ப்போம்? இன்னிலேருந்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் காலை என்ன பண்ண ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.